கரம்பக்குடியில் உள்ள மளிகை கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் எரிந்து சேதமானது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே நெய்வேலி சாலை தென்னகர் யாதவர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜங்கம். இவரது மகன் சண்முக சுந்தரம் கடந்த 10 ஆண்டுகளாக நெய்வேலி சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போன்று வியாபாரத்தை முடித்துவிட்டு நேற்று இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று விடியற் காலை 3 மணி அளவில் மளிகை கடையில் தீப்பற்றி எரிந்தது. இந்த தகவல் அறிந்த சண்முக சுந்தரம் உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கரம்பக்குடி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தண்ணீரை பீய்ச்சி அடித்து நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் மளிகை கடையில் வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் மதிப்புள்ள மளிகை பொருட்கள் மற்றும் 50,000 ரொக்கப்பணம், ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் எரிந்து நாசமானது. இது சம்பந்தமாக சண்முக சுந்தரம் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் கரம்பக்குடி போலீசார் தீ விபத்துக்கான காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிகாலையில் நடந்த இந்த தீ விபத்து சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.